மக்களே, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்துட்டு வாங்க. எவ்வளவு கள்ள ஓட்டு போடுறானுங்க. நைட் 1 மணிக்கு உங்களுக்கு பூத்துல என்னடா வேலை உங்களுக்கு? நான் வேலை கூசினீங்களா போயிட்டு நான் கேக்குறேன். நான் வேலை உங்களுக்கு 1 மணிக்கு? என்ன மக்களே பாத்துட்டீங்களா? இதுல கள்ள ஓட்டு 1 மணிக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த பார்ட்டி பண்ணாங்க, எந்த பார்ட்டி கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாப்போம். ஃபர்ஸ்ட் மார்னிங் முதல் ஓட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடியே மார்க் போல் அப்படின்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட்டை வச்சு எல்லா ஓட்ஸையும் எல்லா பட்டனும் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்க வைப்பாங்க. எந்த மாதிரி இந்த மிஷின் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத ஒரு டெமோ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த மிஷினை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்மளாம் ஓட் பண்ணுவோம். சாயங்காலம் 6 மணிக்கு க்ளோசிங் டைம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா பார்ட்டியோட பூத் ஏஜென்ட்டையும் கூப்பிட்டு அந்த கண்ட்ரோல் மிஷின்ல எவ்வளவு ஓட்டு வந்து கேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எல்லா பூத் ஏஜென்ட்டையும் வச்சு எல்லாருக்கும் காமிப்பாங்க. பூத் ஏஜென்ட்டும் தனித்தனியா வந்து எத்தனை ஓட்டு கேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் டோட்டலா கேஸ்ட் ஆயிருக்கு அந்த சிஸ்டத்துல வர்ற ஓட்டும் டேலி ஆகணும். அதே மாதிரி அங்க இருக்கிற ஆபீசரும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த மூணுமே டேலி ஆகணும். ஃபர்ஸ்ட் அதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அங்க இருக்க கண்ட்ரோல் மிஷின்ல க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. சோ இப்படி பண்ணும்போது அந்த டிஸ்பிளேல பேலட் க்ளோஸ்னு வரும். இது எல்லாம் யார் முன்னாடி பண்ணுவாங்கன்னா எல்லா பூத் ஏஜென்ட்ஸ் முன்னாடி பண்ணுவாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற ஸ்விட்சை டர்ன் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோலிங் மிஷினோட இவிஎம் வந்து கேபிள்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவிஎம் பின்னாடி ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இவிஎம் மிஷினோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற எம்வேக் அப்படிங்கறத டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. எம்வேக்னா என்ன சின்னத்துக்கு நம்ம போட்டோம் அப்படிங்கற சைட்ல ஒரு டிஸ்பிளேல அந்த பேரும் சின்னமும் வந்துச்சுல, அதுதான் எம்வேக். சோ அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. பட் எம்வேக்ல இருக்கிற பேட்டரிய ரிமூவ் பண்ண மாட்டாங்க. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஓட்டு போட்டாலும் இன்வாலிட் அப்படின்னு தான் காமிக்கும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 17C அப்படின்னு மார்க் போல் போடும்போது யாரெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு ஏஜென்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கம்பல்சரி சைன் பண்ணணும். இந்த சைன் பண்ணாதான் அவங்களால இந்த பாக்ஸ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். இவங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெஷின்லாம் எடுத்து பாக்ஸ்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் சீல் பண்ணுவாங்க. சீல் வந்து ஒரு டேக் மாதிரி இருக்கும். டேக் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சீரியல் நம்பரை மேல இருக்கிற பாக்ஸ்ல எழுதணும். அந்த பாக்ஸ்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு முறை சீல் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். இது வரைக்கும் பூத் ஏஜென்ட் உள்ள நிக்கலாம். பூத் ஏஜென்ட்னா எல்லா கட்சியோட பூத் ஏஜென்ட்டும் சேர்ந்துதான் உள்ள இருக்கலாம். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்து ஓரம் பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸை எடுத்துட்டு போற வண்டி வர்ற வரைக்கும் பூத் ஆபீசர்ஸ் எல்லாமே அதே பூத்ல தான் இருப்பாங்க. பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாமே வெளியே நிப்பாங்க. அவங்க போக கூடாது. வண்டி வந்து இந்த பாக்ஸ சேஃபா ஏத்துற வரைக்கும் அங்க